மச்சான் நீங்க யாரு? அதான் சொன்னீங்களே மச்சான். மச்சான் நீங்க யாரு மச்சான்? ஒரு பெரிய கலெக்டர். நான் யாரு? கலெக்டரோட மாப்பிள, அதுவும் குடும்பத்துக்கு மூத்த மாப்பிள. இது புரியாம, என்னுடைய ரேஞ்ச் புரியாம, என்னுடைய அந்தஸ்து புரியாம, என்னுடைய புகழ் புரியாம, போய் டீயை வாங்கிட்டு வா, போய் காப்பியை வாங்கிட்டு வா, ரேஷனுக்கு போயிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. இதெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல மச்சான். ஒரு முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சொல்றான் ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வான்றான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது மச்சான். உங்க கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துடக்கூடாது, ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது. அதனால என்னுடைய கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அது வரைக்கும் மாமா மேல சத்தியமா, உங்க மேல சத்தியமா, இந்த வீட்டு மேல சத்தியமா, இந்த வீட்டை விட்டு நான் நகர மாட்டேன். ஒரு அடி கூட வெளியில எடுத்து வைக்க மாட்டேன். ஐயோ என்ன இவ்வளவு தூரம் மூச்சடிக்கு பேசிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட மதிக்காம போய்கிட்டே இருக்கிறாரு. என்ன இது? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம். இருங்க, பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம். என்ன இங்க சத்தம்? அது ஒண்ணு இல்லம்மா, குரல்ல கொஞ்சம் கோடு விழுந்துருச்சு. டாக்டர் கொஞ்சம் உரக்க பேசினா ஓபன் ஆயிடுன்னு சொன்னாங்க, அதான் இப்படி பேசிட்டேன். ஐயோ நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க, எனக்கு கால் வலிக்குது. ஐயோ என்னம்மா இது, ஒரே நாள்ல இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டியம்மா. தண்டம் தண்டம். என்னது தண்டமா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா காது கேட்கும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அது தண்டபாணின்ற பேரை சுருக்கி தண்டு தண்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அசிங்கமா இருக்கிறதுனால தண்டம்னே கூப்பிட சொல்லியிருக்கேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. பேரு நல்லா இருக்குல்ல மாமா? ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஓ நீங்க அங்க இருக்கீங்களா மாமா? அது இந்த வீட்டுக்குள்ள வந்து இவங்கள பார்த்ததுல இருந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எதுக்கு இங்க வந்த? அது ஒண்ணு இல்லம்மா, இவர் பார்த்துக்கிட்டு இருந்த 11வது வேலையும் தூக்கி எறிஞ்சிட்டாரா, அதை சொல்ல வந்திருக்க. வேண்டாம், அப்படி பார்க்காத, அழுதுருவேன். உண்மையாலுமே அழுதுருவேன். அப்புறம் மாமா இருக்காருன்னு கூட பார்க்க மாட்டேன். டக்குனு காலை பிடிச்சி கதறி அழுதுருவேன். எதுக்கு வேலையை விட்ட? பிடிக்கல. என்னது? இல்ல இல்ல, எனக்கு வேலையை பிடிக்கலன்னு சொல்ல வந்தேன். எனக்கு கூட தான் உன்னை பிடிக்கல. தூக்கி போட்டுட்டமா? அப்படி மட்டும் ஒரு வார்த்தையை நீ தவறி கூட சொல்லிடாத. உன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேம்மா. அதுக்கு மேல ஊர் முழுக்க கடன் வச்சிருக்க, ஞாபகம் இருக்கட்டும். இங்க பாரு, இன்னைக்கு மட்டும் இங்க தங்கிக்கோ. விடிஞ்சா நான் உன்னை பார்க்க கூடாது, சரியா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. காலையில யாருமா உனக்கு காஃபி எல்லாம் கொடுப்பா, துணித்தை வச்சு போடுவா, பாத்திரம் எல்லாம் விலைக்கு கொடுப்பா, வீடு பெருக்கி கொடுப்பா, அதை செய்வா இதை செய்வா. இதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒருத்தன் தாமா உங்ககிட்ட இருக்க. சாப்பிட்டியா? அந்த நல்ல காரியம் தான் இன்னும் நடக்கவே இல்லையாம்மா. அநேகமா சாப்பிடத்தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போடல, நம்ம போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். மாம்ஸ், நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் எதுக்காக கேட்டேன்னா, நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்காதே, அதுக்காக கேட்டேன். ஐயோ கரை எழுத்து. அதான் 3 லைன்ல என்னமோ எழுதியிருக்கே. ஓ இது பட்டையா? அறுசுவை உணவு ரெடியா? எல்லாம் ஒரு ஜென்மம். உடம்பு சரியில்லாதவளுக்கு தண்ணியோட என்ன விளையாட்டு? எங்கப்பா சொன்னா கேக்குறா? இந்த பார், தள்ளி நில்லுன்னு சொல்றல, தண்ணி கிட்ட நிக்காத, உடம்பு சரியில்லைல்ல. டாய், தண்ணிய வச்சு விளையாடாத, தள்ளி நில்லுன்னு சொல்றல. வாங்க ஆண்டி. வாங்க. ஹேய், என்ன உடம்பு சரியில்லை, ஃபீவர்னு சொன்னாங்க, இப்படி தண்ணியில போய் விளையாடிட்டு இருக்க? எங்க சொன்னா கேக்குறா? உடம்பு சரியில்லைனாலும் தண்ணியில விளையாடிட்டு இருக்கா. பாத்தியா கிருபா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே உன்னை பார்க்க வந்திருக்காங்க. உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஆமா ஆண்டி, இனிமே நம்ம வீட்ல தானே இருக்க போறாங்க. என்ன சொல்ற? நீங்க தானே எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அப்ப இங்க தானே இருக்கணும். கிருபா,
நான் அம்மாவான பிறகு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்க என்ன அடிப்பீங்களா? சொல்லுங்க, அடிப்பீங்களா? சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. கிருபா, கிருபா, என்ன பேசுற நீ? இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? எதுக்குப்பா திட்டுறீங்க? உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தாத்தா தான் சொன்னாரு. அப்பதான் அத்தை இப்படி சொன்னாங்க, அதான் கேட்டேன். கிருபா, நீ உங்க உள்ள 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தாத்தா தான் சொன்னாரு. போன்னு சொல்றேன்ல, அடிச்சேன்னா போ, உள்ள போ சொன்னல, போ. சாரி ஈஸ்வர் சார், மனசுல இருக்கிற கற்பனை எல்லாம் இப்படி வெளியில பேசுறது அவ்வளவு நல்லது இல்ல சார். அதுவும் ஒரு குழந்தைக்கு முன்னாடி. ரேகா, என்னப்பா இதெல்லாம்? இதை பாரு, கலகத்தில் நல்லது பிறக்கும்னு சொல்லுவாங்க. எப்படியோ என் மனசில் இருக்கிறது வெளிப்பட்டு போச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். அப்பா, அவ குழந்தைப்பா, அவகிட்ட போய் அந்த பில்டிங் வயலேஷனுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருந்தேனே, அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டேன் சார். அதுக்கு ஏதாவது ரிப்ளை வந்தது? இன்னும் வரல சார். அப்ப பில்டிங் சீல் பண்ணுங்க, ஃபர்தர் கோர்ட் ஆர்டர்ஸ் வாங்கி டெமாலிஷ் பண்ணலாம். ஓகே சார். அந்த தியாகி பென்ஷன் மேட்டரை பேப்பர்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன், அனுப்பிட்டீங்களா? அது எப்பயும் அனுப்பிச்சிட்டேன் சார். ஓ, நீங்க கிளம்பலாம். ஓகே சார். ஹலோ. ஹலோ சார், மிஸ்டர் ஈஸ்வர் ஐஏஎஸ். எஸ் சார், உங்களுக்கு பழங்கால பொருட்கள் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். 18ஆம் நூற்றாண்டுல உள்ள சேர் ஒன்னு இருக்கு, அதை நீங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம் சார். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். 18வது நூற்றாண்டா? ஆமாங்க சார். உங்களுக்கு ஃபாலோவர் ஃபார்ம் தெரியுமா சார்? தெரியுமே. நீங்க இங்க வந்தீங்கன்னா ஓனர் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நீங்க பார்க்கலாம் சார். அப்படியா? நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார். நாளைக்கு வரைக்கும் தான் ஓனர் இங்க இருப்பாரு. ஓகே, நான் இமிடியேட்டா வரேன். சீக்கிரம் வாங்க சார், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஹலோ மேடம், ரொம்ப அர்ஜென்டான மேட்டர். யார் பேசுறது? மேடம், நான் யாருன்னு சொல்லக்கூடாது, சொன்ன பிரச்சனை ஆயிடும். மேடம், ஃபாலோவர் ஃபார்ம்ல ரூம் நம்பர் 501ல ஸ்மக்லிங் நடந்துட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட பார்ட்டி இப்ப ரூம்ல தான் இருக்கு. கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கைமாற போகுது. கோடிக்கணக்கு? யாருக்கு? ஹலோ ஹலோ. சார், நீங்க மிஸ்டர் ஈஸ்வர் ஐஏஎஸ்? எஸ். வெல்கம் சார். இங்க ஆன்டிக் ஃபர்னிச்சர் விஷயமா யாரோ ஃபோன் பண்ணிருந்தாங்க. ஃபோன் பண்ணது நான் தான் சார். ஓ, ஐ see. ஓனர் வர 5 மினிட்ஸ் ஆகும். உள்ள வந்து உட்காருங்க சார். பரவாயில்ல, I'll wait. காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? நோ தேங்க்ஸ். ப்ளீஸ் சார், உள்ள வந்து உட்காருங்க. நோ, நான் வெயிட் பண்றேன். அவர் வந்தா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்க சார்.
ஹலோ. என்னாச்சு? நான் இங்க வந்து சேர்ந்தாச்சு. பேக்கப் டீம் என்ன கிளம்பிட்டாங்க? இங்க வந்து சேர்ந்துருக்கணுமே. என்ன டைம் எடுக்கு? சீக்கிரம் வர சொல்லுங்க. ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. யா. ஈஸ்வர். ஈஸ்வர். ஹலோ ரேகா, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். இல்ல வண்டியை பார்த்தேன். நீங்க இல்ல, ஓல்டு ஆன்டிக் ஃபர்னிச்சர் கலெக்ட் பண்ற என்னோட ஹாபி. இந்த ரிசார்ட்ல யாரோ ஆன்டிக் ஃபர்னிச்சர் விற்கிறதா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது விஷயமா தான் வந்தேன். வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆமா, நீங்க எங்க? இங்க 2 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் நான் செக் பண்ண வந்தேன். இங்கயா? ஆமா, இந்த அட்ரஸ் தான் எனக்கு சொன்னாங்க. போதைப்பொருள் கடத்துற இடத்துல என்ன? அது சரி. உங்களை யார் இங்க வர சொன்னது? ஒரு ஒரு லேடி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. எனக்கும் ஒரு லேடி தான் ஃபோன் பண்ணாங்க. ஆனா உங்களை நீங்க வந்த உடனே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே? சம்திங்ஸ் ராங். உங்களுக்கு ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு ஒரு காரணத்தை சொல்லி நம்ம 2 பேரையும் இங்க வர வச்சு நம்மள ஏதோ ட்ராப் பண்றதுக்கு பிளான் பண்ற மாதிரி. பிளானா? பத்திரிகை நண்பர்களே, நான் சொன்னாதான் நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப நேர்லயே பாருங்க. ஒரு IAS ஆம்பளை ஆபீசரும் ஒரு IPS பொம்பளை ஆபீசரும் மக்களுக்கு செய்யற சேவையை பாருங்க. கூட்டமில்லாத ஓட்டலா பார்த்து 2 பேரும் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்றியா இல்ல டிராபிக் போலீஸா மாறிட்டியா? கையங்களமா மாட்டிட்டோன்னு கோவப்படுறீங்களா? ஊருக்குள்ள பரபரப்பான நியூஸ் எதுவும் இல்லைன்னு தேடிட்டு இருந்தாங்க. அதான் இவங்களையெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு சாயந்தர பேப்பர்ல ஹெட்டிங்ல உயர் அதிகாரிகளின் காதல் லீலைகள் உங்க மேட்டர் தான். பலம் உடைத்திடும் பகை வர